அண்ணாமலை எப்படியாவது அனுப்பி விட்டுட்டா போறோம்னு சொல்லி அக்கா, தம்பி, அண்ணன் எல்லாரும் பாடுபடுறாங்க. ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னன்னா, அண்ணாமலை வந்து இவங்கள மாதிரி அரசியல்ல வந்து ஏதோ ஒரு பதவியில உட்கார்ந்திருக்கணுங்கிறதுக்காக அவர் வரவே இல்ல. அப்படி வர்றதாக இருந்ததுன்னா, அவர் முதல்லயே வேற ரூட்ல போயிருந்திருப்பாரு. அவரு கண்டிப்பா அவருடைய இலக்கை நோக்கி தான் போறாரு. 2026ல திமுக, அதிமுக இரண்டும் இல்லாத கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுல வரணும். தமிழகம் முதல் முறையாக ஒரு கூட்டணி ஆட்சியை பார்க்க போகுது. அந்த கூட்டணி கூட ஏதோ நிர்பந்தத்தினால இல்ல. 234 தொகுதியில பிஜேபியால இன்னைக்கு 82 தொகுதி நான் வந்து ஸ்ட்ராங்கா வாங்கிட முடியும்னு சொல்ல வாய்ப்பு இல்லைங்க. அதிமுகவோட இனி கூட்டணி வைத்தால் அது மிகப்பெரிய தவறாயிடும். அண்ணாமலையை விரட்டிட்டா தமிழகத்துல வளர விடாம பண்ணிடலாம். இதுதான் இவங்களுடைய தீய நோக்கமா இருக்கு. இவங்க ஒன்னும் அக்கறையோட எதுவும் பேசவே இல்லை. புள்ளி விவரம் பார்க்காம பேசக்கூடாது. ஈரோடு கிழக்கு முடிஞ்ச உடனே செங்கோட்டையன் என்ன சொன்னாரு? இவங்க இருக்கிறதுனால சிறுபான்மையினர் வாக்கு வரலன்னு சொன்னாரு. அதிமுக நிரூபிக்கிட்டமே. ராமநாதபுரத்துல ஏன் சிறுபான்மை வாக்கு அவங்களுக்கு வரல? ஐயுஎம்எல் நின்றாங்க, ஜெயிச்சாங்க. ஓபிஎஸ் நின்றாங்க, ஜெயிச்சாங்க. நீங்க என்னத்தை வாங்கினீங்க? அதாவது நம்ம 20 ரூபாய்க்கு கொடுத்து ஒருத்தர் ஓட்டு வாங்கினார் இல்லையா ஆர்கே நகர்ல, அதே மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அட்டையை கொடுத்து ஓட்டு வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யணும்னா அது திராவிட மாடல் தான். உலகத்திலே எங்கேயுமே கிடையாது. ராமர் புகுந்த இடமான இந்தியாவினுடைய 290 தொகுதிகளில் வெற்றி பெற தெரிஞ்ச பிஜேபிக்கு ராமர் பிறந்த அந்த இடத்துல வெற்றி பெற தெரியாதா? அது ஒரு சின்ன பகுதி. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படின்னா இருக்கீங்க? நிறைய பேசுறாங்க. பிஜேபி வந்து 400 வரும்னு சொல்லி 290 வந்ததுங்கிறத வந்து நிறைய விமர்சிக்கிறாங்க. ஆனால் தோத்த மாணவனை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. இவர் 30 தான் வாங்குவாருன்னு நினச்சி 40 வாங்கிட்டாருன்னு காங்கிரஸை பெருமையாக பேசுகிறாங்க. இதெல்லாம் தான் வேதனையாக இருக்குது. ஆனால் அற்புதமாக ஒரு சர்க்கார் அமைய போகுது. அது வந்து ஒரு 10 வருடத்திற்கு பிறகு திரும்ப ஒரு கூட்டணி ஆட்சியாக அமைய போகுது. 89லேருந்து 2014 வரைக்கும் இந்தியா சந்தித்ததெல்லாம் கூட்டணி ஆட்சியை தான். ஆனால் அந்த டைமில் அதனுடைய வளர்ச்சி வந்து 5% அப்படிங்கிறது இருந்தது. முதல் 42 வருஷம்தான் நம்ம வீணாக்கினது எல்லாருக்கும் தெரியும். அது காங்கிரஸ் குடும்பத்திலேயே எல்லாரும் மாற்றி மாற்றி வந்துட்டு இருந்தாங்க 89 வரைக்கும். நேற்று பிரதமர் மோடி அவர்கள் கூட தன்னுடைய உரையில் பேசுகிறாரு, இது வரைக்கும் காங்கிரஸ் வந்து இந்த ஆண்டு கால ஆட்சியில் வந்து 100 கூட தாண்டலை, அவங்கள வந்து ஏன் இதை பற்றி அவங்க பேச மாட்டேங்கிறாங்க அதையும் கேட்குறாருல்ல. அதான் ஆக்சுவலாக தான் சொல்கிறேன் இல்லையா, இந்த மாணவன் ஏன் ஜெயிக்கவே மாட்டேங்கிறான்? இவங்க தாத்தா, அவங்க பாட்டி, இவங்க கொள்ளு தாத்தா, பாட்டி, அப்பா எல்லாரும் ஆட்சியில் இருந்தவங்க தானே, இருந்தும் ஏன் இந்த மாதிரி இருக்குங்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க. பட் ஆனால் இதெல்லாம் இந்த கட்டமைப்புகள் எல்லாம் மீறித்தான் நம்ம வரப்போகிறோம். நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அது சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும் அல்லது நிதிஷாக இருக்கட்டும், 2 பேருமே தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய அரசியல் பாதையை கடந்து வந்துட்டவங்க. ஒரு வயசானா ரிட்டையர்மெண்ட்டுன்றது அரசியலில் கிடையாது. ஏன்னா 91 வருடம் வரைக்கும் நம்ம கருணாநிதி ஐயா இருந்தார். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அனுபவத்தினுடைய உச்சத்துக்கு வந்துட்டாங்க. துரோகத்தை பார்த்துருக்காங்க. நிதிஷ் வந்து இந்தி கூட்டணியில் கன்வீனராக கூட அவரை அப்போ அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு யாரும் முடிவு எடுக்கல. ஆனால் இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் பதவியே உங்களுக்கு கொடுக்குறோம், எப்படியாச்சும் இந்த மோடியை அமுச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. ஸோ இது வந்து ஒரு புறம். நிதிஷ்குமார் அவர்கள் தான் நேற்று சொல்றாரு, நாங்கள் உங்க கூட இருக்கிறோம் மோடி அவர்களே, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, துணையா இருக்கிறோம்னு சொல்லி. ஆமா, ஏன்னா மோடி ஐயா பொறுத்த வரைக்கும் அது கூட்டணி ஆட்சியோ, இப்போ திமுக வந்து கூட்டணி ஆட்சி தானே, வாழ்க்கை பூரா கூட்டணி தேர்தலை தான் சந்திக்குது. ஆனால் 30,000 கோடி 40,000 கோடிலாம் சிங்கிளாக தான் போகுது. அங்கே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு 25 கோடி கொடுத்துட்டா ஒரு பார்ட்டி 2 சீட்டோட உட்காந்துக்கும், இன்னொரு பார்ட்டி 2 சீட்டு, அதுவும் 2 தொகுதி மட்டும்தான் கேட்கும். அதுக்கு ஒரு 10 கோடியை கொடுத்து விட்டா அது போய் உட்காந்துக்கும். ஆனால் 50,000 கோடி 30,000 கோடின்னு லம்ப் அடிக்கிற வேலையெல்லாம் இவங்க தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த திமுகவே அந்த 4.5 வருடம் வாஜ்பாய் ஐயாவுடைய ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு ஊழல்ல கூட வெளிவரலை. தலைமை அமைச்சாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க ஒன்றும் பண்ண முடியலன்ட்டு காங்கிரஸ் கிட்ட போனாங்க. அந்த 10 வருடத்தில் நடந்த நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஸோ அவங்க கூட வாஜ்பாய் ஐயா கிட்ட வரும்போது தப்பு பண்ணலை. மோடி ஐயா விஷயத்தில் யாரும் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ சிஐஏவோ யூசிசியோ ஒரு நாடு ஒரு தேர்தலோ அல்லது எதுவுமே அது டீலிமிட்டைசேஷனோ அல்லது உமன்ஸ் ரிசர்வேஷனோ எதுவுமே பாதிக்கப்பட போகிறது இல்லைங்கிற அளவுக்கு தான் தெளிவான ஒரு ஆட்சி அமைய போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால்
நான் வந்து ஆந்திராவில் 4% இஸ்லாத்து சகோதரர்களுக்கு கோட்டா கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் இங்கே தமிழ்நாட்டில் கூட தான் 3% இருக்குது. கருணாநிதி அவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கருணாநிதி ஐயா கொடுத்ததுன்னு இல்லை, அதை ஒரு காலகட்டத்தை தாண்டி வேற வழி இல்லாமல் அவர் வந்து அதை கொடுத்து முடிச்சார். அப்படித்தான் அதை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கட்டமைப்புகள் அப்படின்னு சொல்லி அதாவது ஏமாத்துறாங்க நம்மள. இதுக்காக தான் இவங்க வரவே கூடாது ஆட்சியிலன்னு சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதில் இன்னொன்று சொல்கிறாங்க, ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் கடந்த காலங்களில் வந்து கூட்டணிக்கு தெரிவித்த ஆதரவு வந்து பின்வாங்கிட்டாங்க. இந்த முறையும் அது மாதிரி நடக்கும் அப்படின்ற சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி நடக்கும். எப்போ நடக்கும்னா ஜெயலலிதா மாதிரி யாராவது இருந்தால் அந்த மாதிரி நடக்கும். இப்போ மமதா வந்து மமதாவோட கூட்டணி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து கடிகாரத்தை வச்சுக்கிட்டே பிரயோஜனம் இருக்காது. ஸோ அவங்க எப்போ வேணாலும் கவுப்பாங்க. பட் நிதிஷோ அல்லது சந்திரபாபு நாயுடுவோ தன்னுடைய கிட்டத்தட்ட 40 வருட அரசியலை அவங்க பார்த்துருக்காங்க. நிதிஷ் மேலே இன்னி வரைக்கும் எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. ரொம்ப நேர்மையான ஒரு மனுஷன், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யூட்டர்ன் எல்லாம் அடித்தார், அது எங்களுக்கும் தெரியும். ஆனால் 8 போட்டு வந்து நின்றுட்டார். இதுக்கப்புறம் அவர்கிட்டேருந்து எந்த ஒரு குழப்பமும் வரப்போகிறதில்ல. அப்படியே வந்தாலும் அரசியலில் ஒன்று சொல்கிறேன், அமித்ஷாவும் மோடியும் 290 வச்சுக்கிட்டு இன்னொரு 1 வருஷம் ஆட்சி செய்வாங்கன்னு நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. அதை 320 ஆக்கிறதுக்கும் 360 ஆக்கிறதுக்குமான எல்லா வேலையும் அவங்க ஒழுங்காக பண்ணுவாங்க. இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கைது நடவடிக்கை வந்து அவர் மேலே மேற்கொள்ளப்பட்டது ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில். இப்போ அதே ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் 20 சீட்டு கூட இல்லாமல் வந்து அவர் பெரும் தோல்வி அடைஞ்சிருக்காரு. அவர் மேலே சொத்து குவிப்பு வழக்கு வேற நிலுவையில் இருக்குது. பாஜக வந்து உடனடியாக இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கும், இதுக்கு சந்திரபாபு நாயுடு அழுத்தம் கொடுப்பாரு அப்படின்றவர். அதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க. பிஜேபி கிட்ட அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது. ஒரு வழக்குன்னா அந்த வழக்கு என்னவோ அந்த வழக்கின் பாதையில் கொண்டு போவாங்களே ஒழி அதெல்லாம் நடக்காது. இங்கே திமுக தோற்று போய் 20 சீட்டு கீழே இருந்ததையும் நம்ம பார்த்துருக்கோம். மைனாரிட்டி ஆட்சியை 2006லேருந்து 2011 வரைக்கும் திமுக இங்கே அமைத்ததையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அரசியலில் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் பிஜேபி கிட்ட அழுத்தம் கொடுக்கறதுங்கிற வேலை நடக்கவே நடக்காது. அவங்களுக்கு எஸ்னா என்ன, நோனா என்னன்னு நல்லா தெரியும். நாளைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்க போகிறாரு. அமைச்சரவை பட்டியலில் புதிதாக நம்ம தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் இடம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக ஊடகங்கள் மட்டும் ஒரு செய்தியை வந்து இல்லை, அவர் அண்ணாமலை எப்படியாவது அனுப்பி விட்டுட்டா போகிறோம்னு சொல்லி அக்கா தம்பி அண்ணன் எல்லாரும் பாடுபடுறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னென்னா அண்ணாமலை வந்து இவங்கள மாதிரி அரசியலில் வந்து ஏதோ ஒரு பதவியில் உட்காண்டிருக்கணுங்கிறதுக்காக அவர் வரவே இல்லை. அப்படி வர்றதாக இருந்ததுன்னா அவர் முதலையே வேறு ரூட்டில் போயிருந்திருப்பார். அவர் கண்டிப்பாக அவருடைய இலக்கை நோக்கி தான் போகிறாரு. 2026 திமுக அதிமுக இரண்டும் இல்லாத கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் வரணும். நான் ஒரு 8 மாதமாக சொல்லிட்டு இருந்தேன், 2026ங்கிறது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியாகத்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். குறிப்பாக செப்டம்பருக்கு அப்புறம் நான் என்னோட விவாதங்களில் வலியுறுத்தி சொல்லியிருக்கேன். அதுதான் நடக்க போகுது. தமிழகம் முதல் முறையாக ஒரு கூட்டணி ஆட்சியை பார்க்க போகுது. அந்த கூட்டணி கூட ஏதோ நிர்பந்தத்தினால இல்லை. 234 தொகுதியில் பிஜேபியால் இன்னைக்கு 82 தொகுதி நான் வந்து ஸ்ட்ராங்கா வாங்கிட முடியும்னு சொல்ல வாய்ப்பு இல்லைங்க. அதிமுகவோட இனி கூட்டணி வைத்தால் அது மிகப்பெரிய தவறாயிடும். ஏன்னா அதிமுக தன்னுடைய நிலையை உணர்ந்திருக்கணும். என்ன உணர்ந்திருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு 3 தொகுதி மட்டும் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். இப்போ சிவகங்கை மாவட்டம் எடுத்திங்கன்னா 2019, 21, 2024 3 எடுத்துப்போம். அந்த 2ல் அவங்க கூட்டணியில் இருந்தாங்க, இதில் அவங்க கூட்டணியில் இல்லை அப்படின்னு எடுத்துப்போம். அதான உண்மை. அப்படி எடுத்துக்கிறதா இருந்ததுன்னா 1.34 லட்சம் வந்து 2019, 2.34 2021. இது ரெண்டும் அதிமுக வைத்து பிஜேபி வாங்கினதாக நீங்கள் சொல்லுவீங்க. அதில் பிஜேபிக்கு வாக்கே இல்லைங்க, ஒரே ஒரு ஓட்டு தான், அது கூட அண்ணாமலை மட்டும் போட்டு வந்தாருன்னு நீங்கள் கதை விடுவீங்கன்னா 2024 1.95 வாங்கியிருக்காங்க. அதிமுக தனித்திருக்கும் பொழுது பிஜேபி 1. அரசியலை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்காக ஓட்டு போடுறதுங்கிறது வந்து நடக்கிறத நிறுத்தி 30 வருடம் ஆயிடுச்சு. ஒரு வேட்பாளரால் பணத்தை செலவு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களை வச்சுக்கிட்டு கரெக்டாக வேலையை வாங்கி ஓட்டுகளை சேகரிக்கிறதுங்கிறது முடியும். மக்களாகத்தான் ஓட்டு போடுறாங்களே ஒழிய இவங்க போய் ஏற்பாடு பண்ணுறாங்க இல்லையா, அந்த கதை வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு கடந்த 30 வருடமாகவே. ராமநாதபுரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் நிற்கிறாரு, பன்னீர்செல்வம் ஐயா நிற்கிறாரு. 5 பன்னீர்செல்வம் ஆட்டோ ஓட்ட விட்டு நீங்கள் குழப்பம் நினைக்கிறீங்க.
அந்த அஞ்சு 2019 பன்னீர்செல்வமும் எந்த ஒரு பெரும்பான்மையும் வாக்கு எல்லாம் வாங்கல. வாங்க முடியாதுங்க. ஏன்னா சின்னத்தை பத்தி புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்க? ஒரு எத்தனை பூத் இருக்கும் ராமநாதபுரத்துல? ஒரு பூத்துலயும் 200 மீட்டர்ல நம்ம ஆள் உட்காந்துருப்பாங்க. மறந்துடாதீங்க பன்னீர்செல்வம் இது, மறந்துடாதீங்க பன்னீர்செல்வம் இதுன்னு அந்த சின்னத்தை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. இல்லைன்னா நாம் தமிழர் புது சின்னத்துல எப்படி 10% வாக்குகள் 5% வாக்குகள் அப்படிங்கிற மாதிரிலாம் வாங்க தொடங்கிச்சு. சின்னம்ங்கிறது அந்த காலத்துல ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது, மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிறது. இப்ப 100 மீட்டருக்கு 4 பேரை நிக்க வச்சு அந்த பக்கம் 2 பேர் இந்த பக்கம் 2 பேரை கத்த விட்டாலே போறோம். போகும்போது வரிசையில இருக்கிறவன் பார்த்துட்டு போயிடுவான். வேற கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க கூட இங்க கன்ஃபியூஸ் ஆயிடும். பூசணிக்கான்னா அவன் போய் கன்ஃபியூஸ் ஆகி எங்க பூசணிக்கா இருக்குன்னு பாக்குற அளவுக்கு வந்துருவான். ராமநாதபுரத்துல 1.71 அவங்களுடைய வாக்கு 2019. 3.42 அதிமுகவோட கூட்டணியில இருந்த 2021 சட்டசபையில். ஆனா 3.42 இப்பயும் வாங்கியிருக்காங்க. ஸோ அதிமுக இருந்ததுனால என்னாச்சு, இல்லாதனால என்னாச்சு? கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 3.73 2019, 3.62 2021, 3.66 2024. ஸோ அதிமுக கூட்டணியில் இருந்ததுனால என்னாச்சு, இல்லாதனால. சைக்கலாஜிக்கலா அதிமுக கூட்டணியோட இருந்தா அது ஒரு பலம்ங்கிறதுல நான் ஒன்றும் மாற்றுக்கிறது சொல்லவே மாட்டேன். அது 2 கட்சி மாபெரும் கட்சி கூட்டணியில் இருக்குன்னா அது பலம், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா நீங்க கோவையை எடுத்துக்கோங்க. கோவையில வந்து சொல்றாங்க ராதாகிருஷ்ணன் ஐயா வாங்கின வாக்கு கூட அண்ணாமலை வாங்கின. ராதாகிருஷ்ணன் ஐயா வாக்கு வாங்கும்போது திமுக எதற்கு நின்றுதா? நான் கூட தான் குத்து சண்டையில ஜெயிச்சிருக்கேன். டைசனோடைய ஜெயிச்சேன். எத்தனையோ குத்து சண்டையில ஒல்லியா இருந்தவங்க எல்லாம் போய் அடிச்சிருக்கேன். அதுக்காக நான் வந்து இது ராதாகிருஷ்ணன் ஐயா கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய வேலைகளை செய்தார். நல்ல இது பண்ணாரு. 98 வெற்றி பெற்றார், 99 வெற்றி பெற்றார். அவரை நான் குறை சொல்றேன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. ஆனால் நீங்க இப்படி பேசும்போது அதனை விட வாக்கு கம்மினா இல்ல, 4.5 லட்சம் வாக்குகளை அண்ணாமலை ஐயா வாங்கியிருக்காரு. இவங்க கூட்டணியோட இருந்தபோது 3.42 தான் வாங்கியிருந்தாங்க 2021 சட்டசபையில. ஸோ இதையெல்லாம் வைத்துட்டு பார்க்கும் பொழுது அதிமுக கூட்டணிங்கிறது ஏன் ஒத்து வரக்கூடாது? அன்னைக்கு வந்து அவங்க என்ன பேசுனாங்க? உங்களை நாங்க தூக்கிட்டு போறோம், சுமை தூக்குறோம், அதெல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு என்ன பேசுறாங்க? இருந்திருந்தா நல்லா இருக்கும். மாத்தி மாத்தி பேசுறது யாரு? எஸ்பி வேலுமணி அவர்களும் அதை தான் வந்து மேற்கோள் காட்டாரு. 35 இடங்கள்ல வரையும் நாங்க இருந்திருந்தா இப்ப சொல்றாரு. அன்னைக்கு என்ன சொன்னாரு? தேர்தலுக்கு 1 மாசம் முன்னாடி என்ன சொன்னாரு? இந்த தேர்தலுக்கு 1 மாசம் முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னாரு? இல்ல எதுக்கு அவங்க இது மாதிரி தானா வந்து முன் வந்து சொல்லணும்? அதான் கூட்டணி விட்டு போயிட்டாங்க, அதை பத்தி நம்ம ஏன் பேசணும்? காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அண்ணாமலையை ஏதாவது ஒரு விதத்துல டார்கெட் பண்ணணும். அண்ணாமலையாவே ஏதாவது ஒரு விதத்துல டார்கெட் பண்ணணும். டெய்லி அவரை ஒரு பேசு பொருளாக மாற்றி, விவாதமாக மாற்றி, அவரிடம் ஏதாவது ஒண்ணு தூற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த வேலையை பிஜேபியில இருக்கிறவங்களே செய்யறாங்க. அவங்க வெளியில இருக்கிறவங்க தான் செய்யறாங்கன்னு அர்த்தம் இல்லை. அண்ணாமலையை விரட்டிட்டா வேலை முடிஞ்சது. மோடியை விரட்டிட்டா இந்தியால என்ன வேணாலும் பண்ணலாம். அண்ணாமலையை விரட்டிட்டா தமிழகத்துல வளர விடாம பண்ணிடலாம். இதுதான் இவங்களுடைய தீய நோக்கமா இருக்கு. இவங்க ஒன்றும் அக்கறையோட எதுவும் பேசவே இல்லை. புள்ளி விவரம் பார்க்காம பேசக்கூடாது. ஈரோடு கிழக்கு முடிஞ்ச உடனே செங்கோட்டையன் என்ன சொன்னாரு? இவங்க இருக்கிறதுனால சிறுபான்மையினர் வாக்கு வரலன்னு சொன்னாரு. அதிமுக நிரூபிக்கிட்டோமே. ராமநாதபுரத்துல ஏன் சிறுபான்மை வாக்கு அவங்களுக்கு வரல? ஐயுஎம்எல் நின்றாங்க, ஜெயிச்சாங்க. ஓபிஎஸ் நின்றாங்க, ஜெயிச்சாங்க. நீங்க என்னத்தை வாங்கினீங்க? உங்களுக்கு யார் ஓட்டு போட்டாங்க? ராமநாதபுரத்துல உங்களுக்கு தானே ஓட்டு போட்டுறதுக்கு ஒன்று சிறுபான்மை. இதெல்லாம் அதாவது ஒரு மெகா கூட்டணியை கனவு கண்டாரு. அந்த மெகா கூட்டணி நடக்கலன்னு உடனே டெபாசிட்டே அவங்க இழந்திருக்காங்க. டெபாசிட் எடுக்கிறது சாதாரணமான விஷயங்க. இப்போ திமுக என்ன பண்ணணும்னா, ஒரு பூத்துக்கு 100 பேரை கூப்பிட்டு போய் 20,000 கொடுத்துட்டு, இத்தனை பூத் 68,000 பூத் இருக்கா தமிழ்நாட்டில், அல்லது 70,000 இருக்குமா, இன்ட்டு 20,000 இன்ட்டு 100 கூட்டினீங்கன்னா நமக்குலாம் கூட்டுறதுக்கு நேரம் இருக்காது. ஒரு பர்டிகுலர் கோடி வரும். அந்த கோடியை கரெக்டாக டாஸ்மாக் மூலமாக பிரித்து கொடுத்தாச்சு. ஸோ காரில் மாட்டல, எதுலேயும் மாட்டல, பணம் கரெக்டாக போக வேண்டியவங்களுக்கு போயிடுச்சு. கொடுத்தது எல்லாமே இஸ்லாத் சகோதரர்களையும் கிறிஸ்துவ சகோதரர்களையுமே அந்த பணியில் வைத்து கொண்டு தான் அதை கொடுத்துருக்காங்கன்னு நான் நம்புகிறேன், எனக்கு வந்த தகவல்களை வச்சு. ஸோ அது வந்து கரெக்டாக போய் சேர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து 1 லட்சம் வாக்கு நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மக்கள் ஓட்டு போடுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? மக்கள் ஓட்டு போடுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது மூலமாக என்ன ஆகும்? மற்றவங்களுக்கு டெபாசிட் போயிடும். இது அப்படி பேச வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. அப்போ அதிமுக வந்து இத்தனை வருடங்களுக்கு கழிச்சு டெபாசிட் இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அது கிடையாது. ஒரு இடைத்தேர்தலில் மட்டும் பண்ணிட்டு இருந்த தில்லுமுள்ளையும் ஏமாத்து வேலையும் இப்போ அவங்க பொது தேர்தலையும் பண்ணுற அளவுக்கு நல்லா தேர்ச்சி பெற்று பிரம்மாண்டமான ஒரு உலக சாம்பியனாக இருக்காங்க திமுகங்கிறத தவிர இதில் வேறு வடிப்பில்லை. ஆனால் 2024 அது ரிப்பீட் ஆகுமான்னு கேட்டால் அது சட்டமன்ற தேர்தல், அதுக்கு அந்த வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா 2019 அவங்க என்ன வாங்கினாங்களோ அது 21 அவங்களாலே வாங்க முடியல, 26 வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எஸ்பி வேலுமணி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் வரிசையில் முக்கிய தலைவராக இருக்காரு. யார் ஆக்கினா அவரை? எடப்பாடி அவர்கள். இல்லைங்க, நீங்க வேற. வேலுமணிங்கிறவர் ஒரு நல்ல தலைவர், அதோட நிறுத்திக்கோங்க. அவர் என்ன இதுல இருக்காரு இல்ல,
சட்டமன்ற கொறடாவா இருக்காருல்ல. இருந்துட்டு போட்டோம், சொல்லுங்க. இல்ல நேத்து கோவையில அவர் சொல்றாரு 35 சீட்டு வாங்குவோம்னு சொல்லிட்டு. ஆனா ஜெயக்குமார் அவர்கள் வந்து அவர் தனிப்பட்ட கருத்து, கட்சியோட கருத்து இல்ல அப்படிங்கிறாருல்ல. அவங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு இது இருக்கும். பாருங்க, அதிமுக இப்ப வளர்றாங்க, பித்து பிழிச்சு அலையிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுல எந்த தப்பும் கிடையாது. நல்ல மனுஷங்க, நல்லா வந்திருக்க வேண்டியவங்க. அவசரப்பட்டு டிசம்பர் 3ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க. டிசம்பர் 3ல் வந்து தேர்தல் ரிசல்ட் வந்தது, 5 மாநில தேர்தல் வந்தது. 3த்துல காங்கிரஸ் ஜெயிச்சிருவாங்கன்னு இவங்க நம்பினாங்க. காங்கிரஸ் ஜெயிச்சுட்டா காங்கிரஸை பிரிச்சுட்டு ஒரு மெகா கூட்டணி அமைக்க முடியும், முடிஞ்சா சீமானையும் உள்ள கொண்டு வந்துட முடியும், இப்படிலாம் திட்டமிட்டாங்க. சீமான் அவர்கள் மாநில கட்சியா வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்காரு இந்த தேர்தல். பாருங்க, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன லேபிள் ஒட்டிக்கிட்டாலும் அதனால எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா அவருடைய வாக்கு எத்தனைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த வாக்குனால எதுவும் பாதிக்கப்படலை. நீங்க அவரை அரசியல்ல இருந்து புறந்தள்ளிட்டீங்கன்னா அந்த வாக்குகள் பதிவாகாம கூட போகலாம், அவ்வளவுதான். வேற எதுவுமே வித்தியாசம் இல்லை. ஸோ சீமான் ஐயாவை நான் எப்போ வந்து நோட்டாவை விட முக்கியமான ஒரு மனிதரை, நோட்டாக்கு 2% வாக்கு வந்திருக்குன்னா அதை விட முக்கியமான ஒரு மனிதரை நான் எப்போ பார்க்க 4 ஆரம்பிப்பேன்னா, தொகுதிகள்ல அவங்க வந்து 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. இங்க பாருங்க, ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இப்ப பிஜேபி வந்து 12 இடத்துல 2வது இடத்துக்கு வந்திருக்குன்னு நான் சொல்றேன். என்ன பண்ண முடியும்? அதனால ஜெயிக்கல இல்ல, அவ்வளவுதானே கதை. ஸோ ஆனா முன்னேற்றத்தினுடைய பாதையா நீங்க பார்க்கலாம். போன தேர்தலில் சீமான் ஐயா வாங்கினது 13,000 வாக்கு ஒரு தொகுதிக்கு. இந்த வாட்டி அவர் எவ்வளவு வாங்கியிருக்காரு? 20,000-மா, 40,000-மா, 50,000-மா? இது பாராளுமன்ற தேர்தல். ஸோ அது புரியாம அப்படியே விட்டுருங்க. சீமான் ஐயாவை பொறுத்த வரைக்கும் கூட்டணின்னு ஒன்று அமைச்சார்னா அவர் சிரமப்படுவார். அவர்கிட்ட அவருடைய தலைமையில கூட்டணி அமைக்கணும்னு யாராவது வர்றதா இருந்தா அதுக்கான வாய்ப்பு இல்லை. கமலஹாசன் கூட அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நல்லா வந்துட்டு இருக்காரா, ரொம்ப சந்தோஷம். அவர் பழி போட்டார்ல, என்னுடைய சின்னத்தை பழிச்சது அண்ணாமலை தான் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்காரு. அந்த சின்னம் இருந்ததுன்னா ஒரு வேளை ராசி இல்லாம போயிருந்திருக்கும்னு வேண்டாம், நம்ம சொல்லிட்டு விட்டுறலாம். பாஜக வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில வந்து ராமர் கோயிலை வந்து கட்டியிருந்தாங்க. அந்த தொகுதியில பெரும்பான்மையான வெற்றியை வந்து பாஜக பெறும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த தொகுதியிலே பாஜக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. என்ன காரணம்? இதுதான் திமுக கட்டமைப்பினுடைய உச்சகட்டம். இந்த மாதிரியான கட்டமைப்பெல்லாம் இவங்க பண்றதுனால தான் இவங்க இந்தியா பக்கமே வரக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். இல்லை, அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி. தயாநிதி மாறன் அவர்கள் பேசினதை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து உத்தரப்பிரதேசிலேருந்து சமூக நீதியை கற்றுக்கிட்டு போயிருக்காங்க தமிழகத்திலேருந்து, அதனால தான் தோல்வி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாமா, சமூக நீதி எப்படி கற்றுட்டு போயிருக்காங்கன்னா, ஒரு அட்டையை கொடுத்து நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு 1,00,000 ரூபா வரும்னு சொல்லி உங்கள் பேர் எல்லாம் எழுதி அந்த அட்டையை கையில் கொடுத்துட்டு அந்த ஓட்டை வாங்கிட்டாங்க. அதாவது நம்ம 20 ரூபாய்க்கு கொடுத்து ஒருத்தர் ஓட்டு வாங்கினார் இல்லையா ஆர்கே நகரில், அதே மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அட்டையை கொடுத்து ஓட்டு வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யணும்னா அது திராவிட மாடல் தான். உலகத்திலே எங்கேயுமே கிடையாது இந்த மாதிரி வேலையை செய்யறதுக்கு. உலகத்திலே எங்கேயும் கிடையாது. ஒரு அட்டையை கொடுத்துட்டு அதில் படங்கடெல்லாம் போட்டு கையெழுத்து போட்டு. சட்டமன்றத்திலையும் அதே தான் திமுக பண்ணாங்க. அது இங்க யூபியில பண்ணதுக்கு சொல்றேன். காங்கிரஸ் என்ன கத்துக்குச்சுன்னா, இந்த 1,00,000 ரூபாய்ங்கிறத நம்ம பெருசா பண்ணணும். ஃபேஸ் 1ல 27 சீட் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க மொத்தமா வெற்றி பெற்றது என்ன? 99. இப்போ இன்னைக்கு விலைக்கு வாங்கினது சேர்த்தா 100 வச்சுப்போம். ஸோ ஃபேஸ் 1ல 27, ஃபேஸ் 2ல என்ன வாங்கினாங்க? இந்த 2த்துல தான் அவங்களால சீட்டே வாங்க முடிஞ்சது. அதுக்கு அப்பதான் உஷாராச்சு பிஜேபி. இல்ல இவங்க ஏதோ தப்பு பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை வந்து கொண்டு வர்றாங்கிறதெல்லாம் அவர் மோடி ஐயா பேசினாரு. அதை பிரிவினைவாதம்னு திசை திருப்பினாங்க. இன்னைக்கு வீதிக்கு வந்து போராடுறதெல்லாம் யாரு? இஸ்லாம் சகோதரிகள் தானே. ஆமா, அந்த அட்டையை வச்சுக்கிட்டு போராடுறதெல்லாம் அவங்க தானே. ஏமாத்தில ஓட்டை வாங்கியிருக்கீங்க. 50 ரூபாய்க்கு நான் கூட தான் நாளைக்கு ஓட்டு வாங்குறேன். கேட்குறேன் உங்ககிட்ட, 50 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் கொண்டு வந்துடுவேன், 25 ரூபாய்க்கு டீசல் கொடுப்பேன், 4 லிட்டர் வாங்கினா 1 லிட்டர் ஃப்ரீ அப்படின்னு நான் சொல்றேன். பண்ணிட்டு இவங்க வந்து இதெல்லாம் தேர்தல் யுக்திங்கிறாங்கல்ல. தேர்தல் யுக்தின்னு வேணா சொல்லலாம். அப்படி சொன்னா அதுதானே திராவிட மாடல். எங்க அண்ணாதுரை ஐயா 1 ரூபாய்க்கு இத்தனை அரிசின்னு சொன்னாரு. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எங்க கொள்ளு தாத்தா ஏமாந்தாரு, எங்க அப்பா 2 ஏக்கர் நிலத்துல ஏமாந்தாரு, நான் மட்டும் உஷாரா தப்பிச்சுக்கிட்டேன். என் பொண்ணு கடன் ரத்துல, கல்வி கடன் ரத்துல ஏமாந்துருச்சு. என்னுடைய மனைவி ஒரு 1000 ரூபாய் வாக்கில் ஏமாந்தாங்க. ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்தையே ஏமாத்துறதுல பெரிய மாடலுங்க அது. நீங்க சும்மா சாதாரணமா கூகுளில் எங்க தேடினாலும் திராவிட மாடலுக்கு இணைய காம்படிஷனே உங்களுக்கு கிடைக்காது. மற்றதுக்கெல்லாம் இப்போ நீங்க போய் ஃபேனுன்னு போட்டிங்கன்னா ஒரு 40 ஐட்டம் வரும், ஒரு ஏசின்னு போட்டிங்கன்னா ஒரு 400 ஐட்டம் வரும். ஆனால் திராவிட மாடலுக்கு மட்டும் காம்படிஷனே கிடையாது. ஏன்னா இந்த ரேஞ்சுக்கு யாருமே கதை விட முடியாது. ஸோ அதை அவங்க செஞ்சாங்க. இப்போ அயோத்தியாவுக்கு வந்துடும். அயோத்தியாங்கிறது ஒரு சட்டமன்ற தொகுதி. அது வந்து வேட்டிக்கன் எப்படி ஒரு நாடுன்னு நீங்க சொல்லிட்டு அந்த வேட்டிக்கன்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டா இத்தனை 1000 பேர் இருக்காங்க, இத்தனை 100 பேர் இருக்காங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு தொகுதி. அவங்க தோத்தது அப்படிங்கிறது ஃபைசாபாத்ல.
ஃபைசாபாத்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 எல்லாமே இருக்கு இல்லையா? இப்போ கன்னியாகுமரினா 6 சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அயோத்தியால பிஜேபிக்கு லீடு தான் வந்திருக்கு. அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற தொகுதிகளில் தான் இந்த ப்ராப்ளம். உடனே அவங்க கட்டமைச்சிட்டாங்க, நிலத்தை அபகரிச்சாங்க, அந்த பணத்தெல்லாம் கொடுக்கல, அதனால தான் மாற்றி ஓட்டு போட்டாங்க, என்னென்னவோ கதை சொல்றாங்க. ஏங்க, ராமர் புகுந்த இடமான இந்தியாவினுடைய 290 தொகுதிகளில் வெற்றி பெற தெரிஞ்ச பிஜேபிக்கு ராமர் பிறந்த அந்த இடத்துல வெற்றி பெற தெரியாதா? அது ஒரு சின்ன பகுதி. அதை நீங்க புரிஞ்சுக்காம இவங்க வந்து பேசுறாங்க. இங்க இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய பேரெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு என்ன மாதிரியான தொகுதி அதுங்கிறது தெரிஞ்சிடும். நான் தப்பா சொல்லல, தொகுதியோட பேரா மட்டும் சொல்றேன். அது காசிப்பூரா இருக்கட்டும், பராமுல்லாவா இருக்கட்டும், ஹைதராபாடா இருக்கட்டும், முர்ஷிதாபாத் இருக்கட்டும், இது எல்லாமே இஸ்லாத் சகோதரர்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அங்க நிறுத்தி வைச்சதும் இப்போ இந்த பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட ஒரு 26 பேர் இஸ்லாத் சகோதரர்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு போயிருக்காங்க வெற்றி பெற்று அப்படின்னா, கிட்டத்தட்ட அதுல 6 வந்து உத்தரப்பிரதேசல இருந்து வந்தது. சோ இதை இவங்க செஞ்சாங்க. இப்படி செஞ்சு வாக்க வாங்கிட்டு அட்டையை கொடுத்து ஏமாத்திட்டு அதை ராமர் மேல பழி போடுறதுங்கிறது வந்து அயோக்கியத்தனத்தினுடைய உச்சகட்டம். அது இவங்களால தான் பண்ண முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாது. அது என்னுடைய பதில் அயோத்தியாவை பொறுத்த வரைக்கும். ஆனா உத்தரப்பிரதேசல 34 தானே பாஜக வாங்கியிருக்கு. இங்க பாருங்க, உத்தரப்பிரதேசல தோத்ததுக்கான காரணம் நான் அட்டைன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு திமுகல இருந்து சொல்லிட்டாங்க எங்க மாடல் அங்க போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இவங்க மாடல் போனா அந்த இடத்துல என்ன ஆகும்? இப்ப ஈரோடு கிழக்குல போங்க, இந்த வாட்டி ஓட்டு போடும்போது 20,000 கிடைக்காதா? படம்லாம் போட மாட்டீங்களா? காலையில இருந்து ராத்திரி அது இடைத்தேர்தல், அதுல போட்டோம், இங்க நீ எத்தையோ பண்ணு அப்படின்னாங்க இல்லையா? இந்த வேலை நீங்க பெருமைப்பட வேண்டியது என்னன்னு சொன்னா, 1 லட்சம் ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லியும் 290 தொகுதிகளில் எந்த பெண்ணும் இவங்களை நம்பல. 290 தொகுதிகளில் எந்த பெண்ணும் இவங்களை நம்பல. அதனால தானே எதிரணியில் உட்காந்துருக்காங்க. ஸோ அதனால இவங்க பண்ற கட்டமைப்பு பத்தி எனக்கு விமர்சனங்கள் இல்லை. திராவிட மாடல் எங்க போனாலும் அது இந்த வேலையெல்லாம் செய்யத்தான் செய்யும். அடுத்து மோடி அவர்கள் பதவி எடுத்துட்டாக்க பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் வந்து தனியாருக்கு விற்கப்படும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து இப்போ முன் வச்சு, எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டியில யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நாளைக்கு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது பரிந்துரைக்கணும்னு சொன்னா இப்போ ஒரு கமிட்டி அமைச்சாங்க இல்லையா? அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் கமிட்டி அமைப்பாங்க. பொதுத்துறை நிறுவனம்னு சொல்லி ஒன்றை விற்கப்பட்டதுன்னு சொன்னா ஏர் இந்தியாவை தவிர மோடி ஐயாவுடைய கடந்த 10 வருஷத்துல தனியாருக்கு விற்கப்பட்டதுங்கிறத நீங்க எதுவும் சொல்ல முடியாது. ஒண்ணுக்கு வித்து வாங்கிக்கிட்டதுங்கிறது அமால்கமேஷன். அது வந்து கவர்மெண்ட்டுக்குள்ளேயே நடந்த ஒரு விஷயம். ஆனால் பொதுத்துறை அப்படின்னு சொன்னா நம்ம இவரை தவிர வேற எதுவுமே சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு, கமிட்டியான் அண்டர்டேக்கிங்னு ஒரு கமிட்டி இருக்கு, சிஓபின்னு ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டியில பிஜேபியில இருந்து 11 பேர், காங்கிரஸ்ல இருந்து 2 பேர், அதிமுகல இருந்து 2 பேர், தெலுங்கு தேசத்துல இருந்து 2 பேர், இதெல்லாம் இருக்கிறது. இப்ப மாற்றப்படலாம். பிஜேடி பிஜு ஜனதால இருந்து 2 பேர், சிறுமணி அகாலிதள்ல இருந்து ஒரு 2 பேர், பிஆர்எஸ்லயும் மமதாவுடைய கட்சியிலேருந்தும் ஒவ்வொருத்தரும் இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்துதான் முடிவெடுக்க முடியும், இது செய்யலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்க முடியும். நெய்வேலியில வந்து பங்குகளை விற்கிறேன்னு மன்மோகன் சிங் ஐயா சொல்ல, இல்ல நீ எதுக்கு விற்கிற, அதை நானே வாங்கிக்கிறேன்னு ஜெயலலிதா அம்மா சொல்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கலாம். ஆனால் தனியாருக்கு விற்கிறது அப்படிங்கிற வேலையை ஏர் இந்தியாவை தவிர வேற எதுவும் செய்யல. ஏர் இந்தியா மிக மிக நஷ்டத்துல இருந்துட்டு இருந்தது, மோசமான ஒரு விஷயத்துல நஷ்டத்துல இருந்தது. தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, அரசு பஸ்ன்னு சொன்னா எதை சொல்வீங்க? எஸ்சிடிசி தானே சொல்வீங்க. எஸ்சிடிசி 100 பஸ் ஓடுதுன்னா தனியார் எத்தனை பஸ் தமிழ்நாட்டில் ஓடுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 8000 பஸ் ஓடுது. 100 பஸ் எஸ்சிடிசி ஓடுதுன்னா அதை விட பன்மடங்கு அதிகமா தனியார் பஸ் ஓடுது. நம்ம சென்னையில இருந்து எல்லாத்தையும் பார்க்கிறோம், தவறு. நீங்க தமிழ்நாடு பூரா எடுத்து பார்க்கணும், எல்லாமே தனியார் பஸ் தான் ஓடும். எதுவுமே நஷ்டத்துல இறங்கல. ஆனால் தமிழ்நாட்டுடைய போக்குவரத்து கழகம் மட்டும் 5000 கோடி நஷ்டம் போன வருஷம். இந்தியாவில் ரயில்வேலயே 2000 கோடி தான். ஒட்டுமொத்த இந்தியாவில் ரயில்வே நஷ்டமே 2000 கோடி தான். ஆனால் இவங்க நஷ்டம் 5000 கோடி. ஸோ இது மாதிரி விமர்சிக்கும் போது நம்ம அதை நல்லா கேட்டுட்டு பொறுப்பா பதில் சொல்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். தேர்தல் கருத்து கணிப்பு நடத்தினத்துல பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய ஊழலை வந்து செஞ்சிருக்காங்க. இதுல குறிப்பா வந்து மோடியும் அமித்ஷாவும் ஈடுபட்டிருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட் ஊழல் தான் வந்து ராகுல் காந்தி அவர்கள் மேற்கோள் காட்டி பேசியிருந்தாரு. மோடி அவர்கள் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து அவர் வச்சிருக்காரு. எக்ஸிட் போல்ல நான் தான் ஜெயிக்கிறேன்னு சொல்றேன், என்ன ஆகும்? 2 நாள்ல ரிசல்ட் வந்துடும். ஒப்பீனியன் போல்ல நான் தான் ஜெயிக்கிறேன்னு சொன்னா அது வந்து பாதிக்கும். வாக்கு போடுறவன இவர் தான் ஜெயிக்க போறாரு போல் இருக்கு அப்படின்னு சொல்லி பாதிக்கும். அதை சொன்னாங்க.
போன தேர்தலில் திமுக 234 தொகுதி நான் திமுக தான் ஜெயிக்கும்னு இங்க இருக்கக்கூடிய 4 நெறியாளர்களும் 26 தொலைக்காட்சியும் சொல்லவே இல்லையா? சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நான் தான் ஜெயிப்பேன்னு தான் நான் சொல்லுவேன். நான் தோத்து போயிடுவேன், எனக்கு நீங்க ஓட்டு போடுன்னு நான் கேட்பேன். நான் தான் ஜெயிப்பேன், இந்தியாவே ஆளுவேன், திராவிட மாடலை உலகத்துக்கெல்லாம் எடுத்துட்டு போவேன்னு சொல்லித்தான் நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்பேன். ஆனா நான் செஞ்ச நல்லதுகளை கேட்டு நான் உங்ககிட்ட ஓட்டுக்கு வந்தேன். இந்த சென்செக்ஸ் பத்தி பேசுவோம். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், வாஜ்பாய் ஐயாவுடைய காலத்துல தான் ஃபர்ஸ்ட் பூம் வந்தது. 6000 இருந்து சென்செக்ஸ் வந்து 12,000 16,000 போச்சு. அதுக்குள்ள அவருடைய ஆட்சி முடிஞ்சு காங்கிரஸ் ஆட்சி வரும்போது தான் அந்த ஸ்டேஜ் வந்தது 2004 பொறுத்த வரைக்கும். அப்ப இவங்கெல்லாம் வச்ச விமர்சனம் என்ன தெரியுமா? ஷேர் மார்க்கெட்டை வச்சுட்டு இந்தியா ஒளிர்கிறதுன்னு சொல்றீங்களா? ஷேர் மார்க்கெட்டுங்கிறது பணக்காரங்களுக்கு தானேன்னு இந்த கதையை சொன்னாங்க. ஆனா சென்செக்ஸ் எப்படி இருந்தது பல வருடங்களா அப்படின்னு பார்ப்போம். 2019 சென்செக்ஸ் வந்து 39,110. 2019 யாரு? நம்ம மோடி ஐயா. 2024 இப்போ கடைசியா வந்து 76,468. 2004 வாஜ்பாய் ஐயா விட்டுட்டு போனார் இல்லையா? விட்டுட்டு போகும்போது 5,069. 5,069 அதற்கு பிறகு 14,000 ஆகி 23,000 ஆகி 39,000 ஆகி இப்ப 76,000க்கு வந்திருக்கு. அது பாட்டுக்கு அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுல போய் நீங்க முதல்ல தூண்ட முடியாது. ரெண்டாவது, ஷேர் மார்க்கெட்ல நீங்க இன்ஃப்ளூயன்ஸே பண்ண முடியாது. ஒரு 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 ஸ்டேஜுக்கு மேல, அதாவது 10% மேல உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு பூம் வருதுன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு பூம் வருது, எல்லாரும் ஒரே குறிப்பிட்ட நிறுவனத்தை வாங்குறாங்க, அல்லது திடீர்னு எல்லாருமே 100 மடங்கு அதிகமா பணம் போட்டு ஷேர் வாங்குறாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உடனே அது நிறுத்திடும். டக்குன்னு அலாம் அடிச்ச மாதிரி நிறுத்திடும். யார் வந்து இன்னொரு நிறுவனத்தை வாங்கினாலும் அது வெட்டப்படி செய்தியா வெளில வந்துடும். இப்ப நான் போய் ஒரு இடத்துல 50,000 ஷேர் வாங்குறேன்னா நாளைக்கு அந்த தகவல் வெளில வந்துடும். ஏன் இந்த ஆள் போய் வாங்குறான், அப்ப இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன டீலிங்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஏப்ரல் 14 அண்ணாமலை ஐயா வந்து இவங்க கிட்ட எல்லாம் இவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லும் பொழுது, இந்த கம்பெனில உங்களுக்கு எல்லாம் பதவி இருக்கு, பொறுப்பு இருக்கு, பணம் இருக்குன்னு சொன்னது எல்லாமே இந்த மாதிரியான தகவல்களை வச்சுட்டு தான். இதுல ஒளிவு மறைவு கிடையாது, கருப்பு பணம் கிடையாது. ஷேர் மார்க்கெட்ல நீங்க வாங்குறீங்கன்னா அது வெளியில தெரிஞ்சிடும். நான் ஒரு 10 கம்பெனி பேரை வச்சுக்கிட்டு வாங்கலாம். நான் ஒரு 10 கம்பெனி பேரை வச்சுட்டு ராமசாமி குப்புசாமி அப்படின்னு சொல்லி நான் ஷேர் வாங்கலாம். அப்ப கூட டின்னு போட்டு பார்த்தா, டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் போட்டு பார்த்தா நான் வாங்கினதெல்லாம் தெளிவா தெரிஞ்சிடும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இந்த ஷேர் மார்க்கெட்டுங்கிறது. இதுல ஊழல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ராகுல் காந்தி ஐயாவுக்கு அடிப்படை விஷயங்களை சொல்லி கொடுக்கணும், நல்ல ஆசிரியர்களை இங்க இருந்து அனுப்பணும். டிஆர் பாலு ஐயா மாதிரி, பி சிதம்பரம் மாதிரி 15 லட்சம் கொடுக்குறேன்னாரு மோடின்னு சொல்ற ஆலோசகர்கள் எல்லாம் வச்சுக்காம நல்ல ஆலோசகர்கள் அனுப்பிச்சா ராகுல் காந்தி ஐயா 2044 ஏதாவது ஒன்று பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை, சந்திரபாபு நாயுடு அவர்கள் மனைவி பெயர்ல இருக்க அந்த ஹெரிட்டேஜ் நிறுவனத்துக்கு வந்து ஒரே நாளில் கிட்டத்தட்ட 513 கோடி அளவுக்கு வந்து அந்த மதிப்பு வந்து உயர்ந்திருக்கு. இங்க பாருங்க, ஹெரிட்டேஜுங்கிறது ஒரு பால் நிறுவனம். அவர் வந்து கொண்டு வந்து ஆந்திரா பூரா ஹெரிட்டேஜ் பாலுங்கிறது வந்து மிக பிரபலம். அதனுடைய ஷேர் மார்க்கெட் இது டவுன் ஆகுது. இப்போ சன் டிவி எடுத்துக்கோங்க, 2006 கோல்டு விலையெல்லாம் ஃபுல்லாக குறைஞ்சிது. இவங்க தங்க வேட்டைன்னு நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி அந்த கோல்டை வந்து பெருசாக காட்டி நகை வாங்குவது எவ்வளோ பெரிய விஷயம், இந்த வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணாங்க. அவங்களுடைய ஷேர் மார்க்கெட் உள்ள வருது, சன்னு வந்து ஷேருக்கு வருது. வந்த உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மடமடன்னு அவங்களுடைய வேல்யூ வந்து அதிகமாச்சு. அவங்க 100 பேர் வெளியிலிருந்து விண்ணப்பிச்சாங்கன்னா அவங்க தான் முடிவு பண்ணணும் யாருடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கிறேன்னு முடிவு பண்ணணும். ஸோ என்னுடைய மாமா மச்சான் அப்படிங்கிற மாதிரியே நான் முடிவு பண்ணிட்டேன்னா நாளைக்கு விலை ஏறும்போது நமக்கு லாபம் வரும். இவங்களுடைய விலை ஏறி இருக்கு, நிறைய பேர் அந்த ஷேரை வாங்கியிருக்காங்க, அதனால அவருடைய விலை ஏறி இருக்கு. நாளைக்கு வித்துட்டாங்கன்னா அது குறைஞ்சு போயிடும். யாரால வாங்க முடியும்? பணம் இருக்கிறதுனால தான் வாங்க முடியும். ஏன் வாங்குறான்? ஓகே, ஆந்திராலே ஒரு வந்துட்டாரு, அப்ப திருப்பி அந்த ஹெரிட்டேஜை கொண்டு வந்துருவார். ஹெரிட்டேஜுங்கிறது ஒரு பால் நிறுவனம் சொன்னேன் இல்லையா, அது திரும்பி கொண்டு வந்துருவார். கொண்டு வந்தா அதுல லாபம் வரும், லாபம் வந்தா எனக்கு டிவிடெண்ட் வரும், அதனால நான் போய் அதை வாங்குறேன்னு சிலர் நினைத்தால் அது சரியா தப்பான்னு நான் விமர்சிக்க விரும்பல. ஆனால் அப்படித்தான் அது நடக்கும். நீங்க போய் பூம் பண்ண முடியாது, அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது ஏதோ கார் ஓட்டுற விஷயம் இல்லை, தேர் ஓட்டுற விஷயம் ஷேருங்கிறது. அடுத்து கடந்த பாஜக ஆட்சியில வந்து அக்னிவீர் திட்டம் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போதே வந்து பல எதிர்ப்புகள் வந்து அதுக்கு வந்தது. இன்னமும் அதுக்கான எதிர்ப்புகள் வந்து பீகார் போன்ற மாநிலங்கள்ல வந்து கட்டமைப்புன்னு சொல்லுங்க, எதிர்ப்புங்கிறது இல்லவே இல்லை, கட்டமைப்பு. அந்த ஐயா, இந்த ராணுவத்துல வந்து 33 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் ராணுவத்துல இருக்காங்க. இது வந்து இப்ப எப்படி கொலிஜியம்ல
ஜட்ஜு வந்து திருப்பி தாத்தாவுடைய பையனுடைய பையனே வந்து சீஃப் ஜஸ்டிஸாக வர்றாங்கிற மாதிரியான ஒரு தவறு நடந்துகிட்டு இருக்கோ. தவறுனா என்ன, அது சரியில்லை, அவ்வளோதான். அவங்க எல்லாரும் படித்தவங்க தான், நீதிபதி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி நடந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரியான விஷயம் ஒவ்வொன்றுத்துலையும் நடக்க ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் சில முயற்சிகளை எந்த ஒரு அரசாங்கமும் எடுக்கும். நீங்க அக்னிவீரை பொறுத்த வரைக்கும் நிறைய இளைஞர்களை கொண்டு வருவோம். நிறைய இளைஞர்கள், சில நாட்டிலெல்லாம் எல்லா இளைஞரும் இராணுவத்துல சேரணும், ஒரு குறிப்பிட்ட காலம் சேர்ந்து திருப்பி நீங்க உங்க வேலையை போய் பார்க்கலாம் அப்படின்னு நாடுகள்ல திட்டமே இருக்கு. இங்க அவங்க என்ன சொல்றாங்க, 19ல இருந்து 23 வயசு, கரெக்டா 23 33 வயசுன்னு நினைக்கிறேன், அதுல இருக்கக்கூடியவங்களை வந்து சேர சொல்றாங்க. எவ்வளவு சம்பளம் கொடுக்குறேங்கிறாங்க, கிட்டத்தட்ட 17ல இருந்து 23 4 வருடம் நீங்க உள்ள வருவீங்க, உங்களுக்கான ஃபுல் ட்ரைனிங் கொடுக்கப்படும். நீங்க வெளில போகும்போது ஏறத்தாழ 11,72,000 ரூபாயை சம்பாதிச்சிருப்பீங்க, ட்ரைனிங் கொடுக்கப்படும். உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் சொல்றதெல்லாம் இந்தியன் ஆர்மி மட்டும், இன்னும் நேவி இருக்கு, மற்றதெல்லாம் இருக்கு. 10% கோட்டால கிட்டத்தட்ட ஒரு 80 கம்பெனில உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 46,000 பதவிகள் இந்தியன் ஆர்மியில மட்டும் கொடுக்குறாங்க. இது எல்லாம் எதுக்காகனா இளைஞர்களை நிறைய பேரை அதில் கொண்டு வரணும், இராணுவத்துக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக. இன்னும் சொல்ல போனா இந்த ஜிஎஸ்டி கலெக்ட் பண்றது இருக்கு இல்லையா, முன்னெல்லாம் எப்படின்னா நீங்க போய் பில்லை கட்டிட்டு வரியெல்லாம் கட்டிட்டேன்னு நினைப்பீங்க. ஆனா அந்த கடைக்காரர் வந்து அந்த வரியை காட்ட மாட்டாரு, ஏமாத்திடுவாரு. அப்போ வந்து 1 கோடி தான் கலெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, இது வரி. ஆனால் மன்மோகன் சிங் இது மோடி ஐயா வந்ததுக்கு பிறகு, ஜிஎஸ்டி வந்ததுக்கு பிறகு, ஜிஎஸ்டி நம்பர் அது இதுன்னு நிறைய லிங்க் இருக்கிறதுனால இப்போ கிட்டத்தட்ட பெரிய அமௌண்ட் வந்து ஜிஎஸ்டியில் கலெக்ட் ஆகுது. சொல்லப்போனா ஒரு வருடம் இந்தியாவில் ஒரு 20 லட்சம் பேரை இந்த வேலையில் எடுத்துக்கிட்டு, ஜஸ்ட் 1 வருஷத்துக்கு மட்டும் எடுத்துட்டு சம்பளம் கொடுத்துட்டு ஒரு கடையா போய் உட்கார்ந்து இவன் ஜிஎஸ்டி கட்டுறானான்னு பார்க்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 10 மடங்கு அதிகமா ஜிஎஸ்டி கலெக்ட் ஆகும். மக்கள் வரி கட்டுறாங்க, ஆனா அந்த வரி இதுக்கு வரமாட்டேங்குது, நாட்டுக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான். அக்னிவீர்லையும் அதே மாதிரி தான். யங்ஸ்டர்ஸை முதல்ல உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து, அந்த ட்ரைனிங் போது நல்ல சம்பளம் கொடுத்துட்டு அப்புறம் அவங்கள நாட்டில் விட்டுட்டோம்னா எப்போதுமே அவங்களுக்கு ஒரு தேசபக்தி இருக்கும், நாட்டுப்பற்று இருக்கும், இந்த நாடை பற்றி நல்ல அபிப்பிராயம் இருக்கும். இவ்வளவுதான் நம்ம பண்ண நினைச்சோம் அக்னிவீரில். இவங்க என்ன கதை விட்டாலும் அக்னிவீர் திட்டம் வரத்தான் செய்யும். சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யணும்னு சொல்றாங்க, அந்த மாற்றங்களோட அது நடக்கும். ப. சிதம்பரம் அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது சொல்றாரு, வாக்குப்பதிவு இயந்திரத்தை வந்து அதனுடைய தன்மையை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. என்ன காரணம், என்ன மாதிரியான மேம்படுத்தணும்னு அவர் சொல்லியிருக்க மாட்டார் வழக்கம் போல. ஏன்னா அதுல ஒண்ணுமே இல்லை, அது ஒரு டப்பா. அது அந்த டப்பால நீங்க சுவிட்ச் தட்டினீங்கன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் வரும். அதை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு ஓட்டு போடுறீங்க, உடனே நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு தெரியும், நீங்க கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். இது கண்ணாடி பாக்குற மாதிரியான ஒரு சாதாரணமான விஷயம். அதுல என்னத்தை மேம்படுத்தணும்னு அவர் சொல்றதாக இருந்தா பத்திரிகையை கூட்டு கதை விடுறதுக்கு பதிலா, ஏன்னா கார்த்திக் சிதம்பரம் எப்படி ஜெயிக்கிறாருன்னு அவருக்கு தான் தெரியும், இவர் எப்படி ஜெயிச்சிட்டு இருந்தாருங்கிறது இவருக்கு தான் தெரியும். காங்கிரஸுக்கு தார்மீக வெற்றி, மோடிக்கு தார்மீக தோல்வின்னு இருக்கு. இல்ல அதை நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தார்மிக்குங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே வேற, அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஒரு பேரழகிய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உங்ககிட்ட அழைப்பிதழ் கொடுத்தேன், நான் ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கேன், நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன், இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா நீங்க பொண்ணே கிடைக்காம திருந்திட்டு இருந்தீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சிச்சு, 99 சீட்டு நீங்க வாங்கியிருக்கீங்க, இவ்வளவுதான் உங்களுக்கான விஷயம். இதை மாற்றி சொல்றதுங்கிறது தான் திராவிட மாடல் கட்டமைப்பு. கதையை அப்படியே மாற்றி சொல்றது அப்படிங்கிறது. எப்படி பார்த்தாலும் நான் 11 ஃபெயிலு, நீ 8வது பாஸ், அதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை.